ஹாய். நான் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி இன்றைக்கி பேச இருக்கிறேன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் யார் அப்படிங்கிறவங்க தான். அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆன்மா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அவங்க ரெண்டு ஆன்மாவும் வேறு ஒரு உடம்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறையா பேருக்குமே இந்த டவுட் இருக்கும், எல்லாருக்குமே ட்வின் ஃப்ளேம்ஸ் இருப்பாங்கன்னா? அப்படின்னா இல்லை, எல்லாருக்குமே ட்வின் ஃப்ளேம்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த சோல்மேட்ஸுங்கிறவங்க எல்லாருக்குமே இருப்பாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் எதனால் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க, எதனால் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி வேறு வேறு ஆன்மாவில் வேறு வேறு உடலில் வாழ்ந்துட்டுருக்காங்க, ரெண்டு ஆன்மாவாக வேறு வேறு உடலில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜென்மங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம முன் ஜென்மங்கள் செஞ்ச பாவங்கள், அந்த கர்மாக்களை சீக்கிரம் கழிக்கணும். கழித்து நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, அதை நோக்கி போய் நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் ரெண்டாக பிரிக்கப்படுறாங்க. அந்த ரெண்டாக பிரிக்கும்போது அவங்களோட ரெண்டு ஆன்மாவும் தனித்தனியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களோட கர்மாக்களை கழிச்சிட்ருக்கும்போது அவங்களால சீக்கிரமாகவே கர்மாக்களை கழிக்க முடியும். அதனால தான் ரெண்டாக பிரிக்கப்படுறாங்க. இப்போது இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சோல் கான்ட்ராக்ட் படி அவங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த கார்மிக் பார்ட்னர்ஸ், கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பார்த்து அவங்களோட கர்மாக்களை கழிக்கணுமோ, யாரெல்லாம் சோல்மேட்ஸ்லாம் மீட் பண்ணி அதனால் அவங்க லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கணுமோ, இது எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களோட லைஃப் பர்பஸ் நோக்கி போகணும் அப்படின்னு சோல் கான்ட்ராக்ட் படி எடுத்திருப்பாங்க. இவங்க நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுறவங்கள தான் அவங்க கார்மிக் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், சோல்மேட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தான் நம்ம சோல் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட சோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக சோல்மேட்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸு, கார்மிக் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேம்ங்கிறவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது நம்ம சோலுக்கு ஒரு ட்வின்னு மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நிறைய கார்மிக் ரிலேஷன்ஷிப், நிறைய சோல்மேட்ஸு இவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போது அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் ட்வின் ஃப்ளேம்ஸ் மேரீடாக தான் இருக்காங்க. அது எதனாலனா, அவங்க கார்மிக் பார்ட்னர்கிட்ட அவங்க லைஃப்குள்ளே போய் அவங்க நிறையா கஷ்டங்கள், வலிகள் இதன் மூலியமாக அவங்களோட கர்மாக்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும். இதனால் அவங்க பல வருஷங்களாக அவங்க கார்மிக் பார்ட்னர்கிட்ட நிறைய பேர் மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களோட கர்மாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ தான் அவங்க அவங்க ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணுவாங்க. அவங்களோட ட்வின்னை மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அதாவது ஒரு மேக்னெட்டிக் பவர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த ட்வின் ஃப்ளேம்ஸுங்கிறது சாதாரண லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல், அதாவது ரெண்டு சோல்மே அவங்க ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ட்வின் ஃப்ளேம்ஸை மீட் பண்ணக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே, அதாவது இந்த பபிள் ஃபேஸ்லாம் அவங்க எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் செப்ரேஷன் நடந்து ரெண்டு பேரில் ஒருத்தங்க ரன்னராக இருப்பாங்க, ஒருத்தங்க சேஸராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடக்குது. இவங்க ட்வின் ஃப்ளேம்ஸ் மீட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா, நம்ம லைஃப்பில் சீக்கிரமாகவே நம்ம முன்னேற முடியும், ஒரு முன்னேற்ற நிலைக்கு அடைய முடியும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம்ல நம்ம லைஃப் லெசன்ஸு, அதாவது நம்ம நிறைய கார்மிக்ஸ் கூட அவங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க, நம்ம பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நிறைய கர்மாக்களை கழிக்க வேண்டியதெல்லாம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம சோல்மேட்ஸ் கிட்ட நம்ம லைஃப் லெசன்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு நம்மளோட, அதாவது பொதுவாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது நமக்குள்ள பயங்கள், அதாவது சந்தோஷங்கள், எல்லா எமோஷன்ஸுமே நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு எல்லாமே அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எதனால் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்மளோட லைஃப் பர்பஸை தெரிஞ்சு அதை நோக்கி நம்ம போவோம். அதுக்கப்புறம் நம்மளால் நிறைய பேருக்கு, நம்மளோட சோல் ஃபேமிலி நிறைய பேருக்கு நம்மளால் என்னென்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கற்றுக் கொடுத்து நிறைய சோல்ஸுக்கு அவேக்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் நம்ம ட்வின்னு கூட நம்ம சேர முடியும். நம்ம ட்வின்னு கூட நம்ம சேர்ந்ததுக்கப்புறம்
2 பேருமே எதனால் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காங்க, அந்த லைஃப் பர்ப்பஸை நோக்கி போய் அதை அவங்க செஞ்சு அவங்க 2 பேருமே முக்தி அடைவாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கள் வந்து கிடையாது. இந்த ஜென்மத்திலே அவங்க வந்து முக்தி அடைஞ்சிருவாங்க. இதனால தான் அவங்க வந்து எல்லா கர்மாக்களையுமே அவங்கள கழிச்சுக்கிட்டு எல்லாமே அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க.